உன் நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்துவிட்டேன். யாரை தேடிக் கொண்டிருந்தாயோ அவரை உன் கண் முன்னே நிறுத்தி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்த வந்திருக்கின்றேன். நான் தரும் நபரை மட்டும் விட்டு விடாதே. உனக்கானவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தை செய்யத்தான் போகிறார். யாராக இரு. வாழ்க்கையில் நாம் ஒன்றை பார்க்கும் பொழுது இன்னொன்று சிறந்ததாகத்தான் இருக்கும். அப்படித்தான் நாம் எல்லோரும் எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம் கைகளில் இருப்பதை இங்கு பலரும் மறந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இப்பொழுது உன் கைகளில் என்ன இருக்கின்றதோ அதை நீ வைத்துக்கொண்டு அடுத்த படியை ஏறுவதற்கான காலநிலையை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியும். ஏனென்றால் உன்னிடம் இருப்பது இங்கு பல பேரிடம் இருப்பதில்லை. அவரிடம் இருப்பது உன்னிடம் இருப்பதில்லை. அதற்காக ஏக்கம் கொள்கிறாய் என்று நீ சொல்லாதே. இல்லாத ஒன்றிற்காக ஏக்கம் கொள்வதை விட நான் இருக்கும் ஒன்றை வைத்துக்கொண்டு என் அடுத்த நிலையை எப்படி வைத்து கொள்ளப் போகிறேன் என்பதுதான் மிக பெரும் வெற்றியாகும். என் பிள்ளையே, உன் குணத்தை உனக்கான வாழ்க்கையில் உனக்கு மிக பெரும் வெற்றியோடு தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். கதவு மூடப்பட்டு விட்டதே, என் விதி இவ்வளவுதானோ, எனக்கானது கிடைக்காதோ என்று நீ கதவையே பார்த்து கொண்டு இருந்தால் எப்படி பிள்ளையே உனக்கான விஷயம் உன் கைகளில் வந்து சேரும்? அதை நீதான் உடைத்தெறிய வேண்டும். அந்த விதியின் வலிமையே நீதான் உனக்கான வாழ்க்கையில் உடைத்தெறிய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். தடைகளை தட்டி 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 என்ன இங்கு விஷயத்தை கண்டு விட்டாய், அதை தகர்த்தெறிந்திட்டு வா. நிச்சயம் உனக்கு வெற்றியை தான் தரப்போகிறேன். ஓடும் கடிகாரம் இங்கு யாருக்காகவும் நிற்பதில்லை தானே, அதுபோலத்தான் வாழ்க்கையின் யதார்த்தமும். யாருக்காகவும் எதற்காகவும் இங்கு வாழ்க்கை நிற்கப் போவதே கிடையாது. இங்கு அவரவர்கள் வேலையை சரியாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ மற்றவர்களை பற்றி ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன்னிடம் என்ன இருக்கும் அந்த விஷயத்திற்கு நன்றியுடனே இருக்க பழகி கொண்டு பார். எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழிக்கிறவர்களும் இங்கு பல பேர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதையும் தாண்டி நான் உனக்கானதை நல்லதை நடத்தி தருவதற்கு இருக்கும் பொழுது நீ மனம் தளராதே. என் பிள்ளையே, ஒவ்வொரு நொடியும் உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த வராகி தாய் வந்து இருக்கும் பொழுது நீ உனக்கானதை கரம் பற்றத்தான் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான ஆசையும் அருளையும் இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது நீ என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்ப கேட்ட விஷயத்திற்கு உனக்கான பிரச்சனையை தீர்த்து வைத்து நீ கேட்கும் முன்னடியே உனக்கு நல்லதையும் நன்மையும் கொடுப்பதற்கு இந்த வராகி தாய் நான் வரப்போகிறேன். வெற்றி உனக்காக நான் கொண்டு வந்திருக்கும் போது நீ கேட்ட மாற்றத்தை தந்து உனக்கான வரத்தை தருவதற்கு இருக்கும் பொழுது உனக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் தேடி நீ என்னிடம் வந்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கையே உனக்கு வெற்றியை தருவதற்கும் நிறத்தான் போகிறேன். எல்லாவற்றையும் ஏதோ ஒன்றில் இழந்துவிட்டு எப்படி எனக்கானதை பெறப்போகிறேன் என்று இழந்ததை மட்டும் நினைத்து கொண்டு அழுது கொண்டே இருக்காதே. இழந்ததை விட சிறப்பான ஒன்றை கொடுப்பதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனதின் வழிகளை புரிந்து கொண்டுதான் இப்பொழுது உனக்கானதை நான் புரிய வைத்து கொண்டு இருக்கின்றேன். நீ செல்லும் பாதையில் பயணிக்க பயப்படாதே. உனக்கு முன்பாக சென்று உன் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு உனக்கு நம்பிக்கையூட்டும் வகையில்தான் உனக்கான வாழ்க்கையை உன் கரம் பற்றி தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ மனம் சிறிதும் தளர்ந்து விடாதே. நீ எதை செய்ய வேண்டுமோ அதை நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றியை நான் தேடி தருவதற்காகத்தான் இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். உன் மனம் யாரை தேடிக்கொண்டிருக்கின்றது? உன் மனதிற்குள் யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? அத்தனை கேள்விகளுக்கும் விடை கொடுக்கும் தருணமாக இந்த வராகி தாய் நான் உனக்கு குறித்த நாளே இப்பொழுது வந்து விட்டது. வெற்றி வாய்ப்புக்காக காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டேதானே
கொண்டிருக்கின்றேன். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இருக்கும் பட்சத்தில் எதற்காக தங்கமே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? மனதில் இருக்கின்ற வழிகள் அத்துணையும் தாண்டி உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது நீ மனமருந்தவே வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து பயந்து கொள்ளவும் வேண்டாம். இனி வருகின்ற காலங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமோ இல்லையோ என்றும் எண்ண வேண்டாம். உன் அத்தனைக்கும் இடையாக இந்த வாராகிய நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டே. இனி யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் உன் பாதை தெளிவாக்குவது என்று நான் உறுதியாக்கிவிட்ட பிறகும் உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுத்தத்தை குறைத்துவிட்டு நீ எதிர்கொள்கின்ற காரியத்தில் நம்பிக்கையோடும் உறுதியோடும் இரு. வருகின்றதை நினைத்து நீ வருத்தங்கள் கொள்ளாதே, கவலை கொள்ளாதே. எவ்வளவு நாட்களுக்குத்தான் இப்படியோ ஓட்டமும் என்று நீ ஓய்ந்து கொண்டிருக்காதே. ஓடிய ஓட்டத்திற்கெல்லாம் பலன் கொடுக்கும் தருணத்தை தான் இந்த வாராகி நான் உனக்கு கொடுத்து இருக்கின்றேன். மனதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலையானதையும் தருவதற்கு உனக்கானவரை உன்னிடத்தில் அனுப்பி வைத்து உனக்கு மாபெரும் வெற்றி வாய்ப்பை தருவதற்கு நான் வந்து இருக்கும் போது நீ மனம் சொல்வதை கேட்டு விட்டு போ. யார் என்ன சொன்னாலும் உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையை நீ உருவாக்கிக்கொள். எந்த ஒன்றிற்காக நீ பாடுபட்டு கொண்டிருந்தாயோ, எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றிற்கான நிலையை நீ உருவாக்கிக்கொள். என் பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் நான் பார்த்து அங்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக்கி கொண்டு இருக்கும்போது நீ என் மனதை வருத்தி கொண்டே இருக்கின்றாய். கவலைகளை தாண்டி உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையை நீயே உனக்கு தகுதியை உருவாக்கிக்கொள். யார் என்ன சொன்னாலும் எனக்காக என் தாய் வராகி எனக்கானவரை அனுப்பி வைக்கத்தான் போகிறாள் என்பதில் நீ உறுதியாகவே இரு. மாற்றங்களை தேடிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மனதில் நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவதற்கு இந்த வராகி நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. நீயோ அங்கு யார் யாருக்காகவோ உழைத்து கொண்டிருந்தாய். இறுதியில் உனக்காக யாருமே உழைக்கவில்லையே, உன் பேச்சை கூட கேட்க ஆள் இல்லையே என்றுதானே நீ வருத்தத்தோடும் காயத்தோடும் இருந்து கொண்டிருந்தாய். அந்த வருத்தங்களும் காயங்களும் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் வந்து இருக்கின்றது. வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி மனப்போராட்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அந்த மனப்போராட்டத்திற்கு நானே அங்கு முடிவு கட்டிவிட்டு உனக்கு என்ன தர வேண்டுமோ அதை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நான் சொல்வதை கவனமாக கேள். நீ எதற்காக இவ்வளவு ஓடி ஓய்ந்து கொண்டிருக்கின்றாய்? உன் வாழ்க்கையை பெறுவதற்குத்தானே, உனக்கான விஷயத்தை பெறுவதற்குத்தானே. அப்படி இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருந்தவே வேண்டாம். நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கின்ற அடியில் இந்த வாராகி தாய் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்றால் என் கண்ணின் மணியே இனி உனக்கு வருத்தங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது. நீ எத்தனை விஷயத்தை தாண்டியும் நான் உனக்கான வெற்றியை தருவதென்று உறுதியேற்ற பிறகும் முடிவு ஏற்ற பிறகும் நீ எதற்காகவுமே மனம் தளரவே வேண்டாம். வருகின்ற சோதனையும் வேதனையும் உனக்கானதாக நீ எண்ணி விடாது. அந்த பாரத்தை எல்லாம் தாண்டி நமக்கான சுமையை சுமக்கப் போவது இந்த தாய் வராகியாக இருக்கும்போது நான் எதற்காக பயப்பட வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு. எந்த ஒன்று உனக்கானதாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த ஒன்றை உனக்கானதிலிருந்து நான் நிரந்தரமாக்கத்தான் போகிறேன். வருகின்ற வேதனையும் சோதனையும் இனி உனக்கு கிடையாது. அந்த சோதனை வேதனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை உருவாக்கிவிட்டேன். வருகின்ற கவலை நிலையெல்லாம் அறிந்து விட்டுதான் இனி உனக்கு தெளிவான பாதையை தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கும்போது நீ இதற்கும் மனம் அருந்தவும் வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கு தேவை என்னவோ அதை என்னிடம் சொல்லிவிட்டு நீ உறுதியாக நிம்மதியாக இரு. நிம்மதியான வாழ்க்கைக்குத்தானே அடித்தளமிட்டு கொண்டிருக்கின்றாய். அந்த நிம்மதியான தருணத்தை நானே உனக்கு தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு உன் மனம் என்னும் ஒன்றை நீ என்னிடம் ஒப்படைத்து விடு.
என் மீது நம்பிக்கை வைத்து என்னருகிலே நீ வந்து விட்ட பிறகு எனக்கு எதற்கு இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகம் கொள்கிறாய். அத்தனையும் தாண்டி உன் கடைக்கண் பார்வை போதும் தாயே என்று சொல்லிவிட்ட பிறகும் உன் மனதை பற்றி நீ கவலை கொள்ளாதே. உனக்கான வேலையை நான் நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது சர்வ நிச்சயமாக வெற்றி உறுதியாக்கப்பட்டு விட்டது. என் கண்ணின் மணியே, உன் வேண்டுதல் என்றுமே வீண் போகாது. தக்க சமயத்தில் என் பதில் உன்னிடத்தில் வந்து சேரும். உனக்கானவரும் உன்னிடத்தில் வருகின்ற நாள் வந்து விட்டது. எதை கொடுக்கப் போகிறேன் என்று நினைக்கின்றேனோ அதைத்தான் தருவதற்கு வந்திருக்கின்றேன். வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விட்டது. ஓம் வராகி தாயே போற்றி.